ஓம் நமோ நாராயணாய. தாயார் திருவடிகளே சரணம். கிருஷ்ணா சரணம். தாய நாராயணம் தேவம் சதுர்வர்க்க பலப்பிரதம் ஜெய கிருஷ்ண ஜகநாத ஜெய சர்வாதி நாயக ஜெய சேஷ ஜகதுவந்திய பாதம்போஜ நமஸ்துதே என்று ஜெகநாதரை பணிந்துவிட்டு இப்பொழுது ஒரு பக்தரின் கண்ணீரை துடைத்தார் ஜெகநாதர். அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. இது ஜெகநாதர் தன் பக்தருக்காக ரதத்தை நிறுத்திய உண்மை நிகழ்வு ஆகும். சாலபேகா என்ற பக்தருக்காக ஜெகநாதர் அந்த ரத யாத்திரையில் தன்னுடைய ரதங்களை நிறுத்திய ஒரு உண்மை நிகழ்வை பற்றியே நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். ஜெகநாதர் கோவில் மற்றும் ஜெகநாதருடைய பக்தர்களுக்கு பலவிதமான அதிசயங்களையும் தரிசனத்தையும் வாரி வழங்கி இருக்காரு ஜெகநாதர். அந்த ஜெகத்தின் நாதனான கிருஷ்ணனின் லீலை இப்பொழுதுமே தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஜெகநாத பக்தை ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க கணவனை இழந்தவர். அப்பொழுது மொகலாயர்களின் ஆட்சி காலம் நடந்து கொண்டிருந்ததனால் அவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையே பக்த சாலபேகா ஆவார். இந்த பக்த சாலபேகாக்கு தெய்வ நம்பிக்கையெல்லாம் கிடையாது. அவர் பாட்டுக்கு எப்பொழுதும் போல இருந்து கொண்டிருப்பார். அவருக்கு இந்த போர்க்களத்திற்கு போகக்கூடிய அந்த வேலை, அதனால் போர்க்களத்துக்கு போவார் வருவார், அது போல இருந்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவருடைய தாயோ மிக சிறந்த ஜெகநாத பக்தை. என்னதான் கஷ்டம் வந்தால் என்ன, இந்த உடலா நான், இந்த மனமே நான், அந்த மனத்தில் வாழும் பரமாத்மாவே எனது உண்மையான சொந்தம் என்று புரிந்து கொண்டவர் அவர். அதனால் அவர் எப்பொழுதும் ஜெகநாதரையே நினைத்து கொண்டு இருப்பாங்க. ஒரு நாள் சாலபேகா இது போல போருக்கு போயிருக்காரு. அப்பொழுது பயங்கரமாக அவருக்கு அடிபட்டு விட்டது. அவர் பிழைப்பாரா என்பதே ரொம்ப ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமா இருந்தது. அந்த அடிகளோட அவரை வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சிருந்தாங்க. அப்போது அவருடைய தாய் சாலபேகாவுக்காக மருத்துவரை கூப்பிட்டு மருத்துவரை வைத்து சோதித்து பார்த்தாங்க. மருத்துவரோ என்ன சொல்வதற்கு எதுவும் இல்லை, பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டார். அதிலேயே சாலபேகா மற்றும் அவங்களுடைய தாய்க்கு நல்லா புரிஞ்சிச்சு என்ன நடக்க போகுது என்று. ஆனாலுமே சாலபேகாவின் தாய் அவங்க பக்கத்தில், அதாவது தன் மகனின் பக்கத்தில் அமர்ந்து ஜெகநாதரை பற்றியே நினைத்து கொண்டிருப்பாங்களாம். இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருப்பாங்களாம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே என்று எப்போதுமே அவங்க பக்கத்தில் அமர்ந்து தன் மகனின் உடல் நிலை சரியாக ஆகணும் என்று ஜெகநாதனை மனதில் நினைத்து இது போல சொல்லிக்கொண்டே இருப்பாங்களாம். ஆனால் சாலபேகாக்கோ ஒரே ஆச்சரியமாக இருக்குமா. அம்மா, என்ன நீங்கள், என்னோட உடலே இங்கே முடியாமல் இருக்குது, இங்கே என்ன நடக்க போதோ என்ற நிலை இருக்கும் பொழுது நீங்கள் என் பக்கத்தில் உட்காந்து இப்படி தெய்வத்தின் பெயரை சொல்லி கொண்டே இருப்பதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு அவர் கேட்டார். உடனே அவங்க சொன்னாங்க, தெய்வத்தை தான் நம்மால் நம்ப முடியும். இப்போது மருத்துவரோ எதுவும் சொல்லவில்லை, அப்போ நம்ம தெய்வத்தை தான் நம்பி ஆக முடியும். மனிதர்களை விட தெய்வங்களை நாம் எந்த ஒரு சின்ன சந்தேகமும் இல்லாமல் கண்டிப்பாக நம்பலாம். அவங்க எந்த நாள்லையும் எந்த நேரத்திலையும் நம்மை கைவிடுவது இல்லை. ஏதோ ஒரு கஷ்டம் வந்தாலுமே அது ஏதோ ஒரு நன்மைக்காக தான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எப்போ அது போல புரிஞ்சுக்கிறோமோ அப்போவே நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை என்பது தெரிந்துவிடும். இறைவன் தானே நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கிருஷ்ண பரமாத்மாவே நம்மை பார்த்து கொண்டு அவருடைய நிழலை வச்சு கொண்டு இருக்கும் பொழுது என்ன பிரச்சனைகள் வந்திருக்க முடியும்? அந்த பிரச்சனையை அவன் பார்க்காமலா இருப்பான் என்ற நம்பிக்கை இருந்தாலே போதும், கிருஷ்ணன் கண்டிப்பாக காப்பான். அதே போல
அவங்க தாயார் சாலபேகாவிடம் சொல்ல உடனே சாலபேகாவும் சரி, இதுதான் ஒரே வழி, தெய்வத்தை நம்பிதான் பார்க்கலாமே என்று அவரும் ஜெகநாதருடைய நாமங்களை சொல்ல ஆரம்பிச்சாரு. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஜெகநாதா 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 என்று மனதுக்குள்ள சொல்லிக்கொண்டு வணங்கி கொண்டே இருந்தார். என்ன ஆச்சரியம், ஜெகநாதன் கைவிடவில்லை. அவருடைய உடல் நலம் மிகவும் அருமையாக ஆரோக்கியம் பெற்று அவங்க எழுந்துட்டாங்க. அம்மாவுக்கும் மிகவும் சந்தோஷம் மற்றும் சாலபேகாவுக்கு தெய்வத்தின் மீது நம்பிக்கை ஏற்பட்டது. உடனே சாலபேகா, ஜெகநாதா, நீ என்னுடைய உடல்நிலைய குணப்படுத்திட்டப்பா, இப்போ தெரியுது நீ உண்மையாகவே இருக்கிற, நீ உண்மையான சத்தியமா இருக்க என்பது அப்படின்னு அவர் புரிஞ்சு கொண்டாரு. உடனே சாலபேகா, எனக்கு இனிமே எதுவும் தேவையில்லை, நான் தெய்வத்தையே நினைத்து கொண்டு, ஜெகநாதனையே நினைத்து கொண்டு, கிருஷ்ணரையே நினைத்து கொண்டு இருக்கப் போகிறேன் என்ற முடிவெடுத்தார். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தனிப்பட்ட ஒரு நிலையை இறைவன் ஏற்படுத்துவார் இல்லைங்களா? இப்போ சாலபேகா தெய்வ நம்பிக்கையே இல்லாம இருந்தாங்க. அவங்களுடைய உடல் அடிபட்ட பிறகு மருத்துவர் என்ன செய்வதென்று தெரியல என்று சொன்ன பிறகு அவங்க அம்மா சொன்னதுனால தெய்வத்தை வணங்கினாரு. அவர் உடல் ஆரோக்கியம் பெற்றாரு. அவர் தெய்வத்தை முழுமையாக வழிபடும் அந்த பாதைக்கு சென்று விட்டார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாதைகளையும் இறைவன் வகுத்து கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இப்போ சில பேருக்கு குடும்ப வாழ்க்கையில இருந்து கொண்டே தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னு ஒரு அழகான ஒரு பாதையை போட்டிருப்பாரு. சில பேருக்கு சந்நியாச பாதையை தந்திருப்பாங்க. அதுபோல கிருஷ்ணர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாதைகளை தந்திருக்காரு. இப்போ நீங்க பாண்டுரங்க பக்தர்களை பார்த்தீங்கன்னா அவர்கள் அனைவருமே திருமணம் செய்து கொண்டவர்கள். ஆண் பக்தர்களும் சரி, பெண் பக்தைகளும் சரி. பாண்டுரங்கனின் பக்தர்கள் அனைவருமே திருமணமானவர்கள் வெகு சிலரை தவிர. ஆனால் மற்ற சில பக்தர்கள் சந்நியாசம் பெற்றுக்கொண்டு எப்பொழுதுமே கிருஷ்ணனை நினைத்து நினைத்து உருகி கொண்டு இருப்பவர்களாக இருக்காங்க. அதில் ஒருத்தராக தான் சாலபேகா இருக்கார். அதனால் நமக்கே அந்த ஒரு நிலையை இறைவனான கிருஷ்ணன் ஏற்படுத்தி தருவான். அது வரைக்கும் நாம் பொறுமையோடு எது நடந்தாலும் கிருஷ்ணர் இருக்கார், அவர் பார்த்து கொள்வார், என்னுடைய தாயான லக்ஷ்மி இருக்காங்க, பார்த்து கொள்வாங்க. இல்லை மற்ற இஷ்ட தெய்வங்கள் சிவபெருமான், பார்வதி தேவி, முருகர், விநாயகர், வள்ளி தேவியானை, பல சக்தி தேவிகள் இருக்காங்க, சரஸ்வதி தேவி, இவங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இஷ்ட தெய்வம், அவங்களை நீங்கள் நினைத்து கொள்ளலாம். இப்பொழுது சாலபேகா முழுவதுமாக அவரோட வாழ்க்கையை ஜெகநாதருக்காக அர்ப்பணம் செய்துட்டார். அதனால் அவர் இங்கிருந்து பிருந்தாவனம் கிளம்புறாரு. அங்கே கிருஷ்ணர் இருக்கும் ஆலயங்களுக்கெல்லாம் போய் கிருஷ்ணரை வணங்கி மனதார கிருஷ்ணா கிருஷ்ணா என்று நினைத்து கொண்டு இருக்காரு. திடீர்னு அவருக்கு ஞாபகம் வருது, இது ஆஷாட ஏகாதேசியாச்சே, இந்த மாதம் இந்த தினம் தானே பூரியில் நம்மளுடைய, அதாவது பூரி தான் அவருடைய சொந்த ஊர், அங்கிருந்து தான் அவர் பிருந்தாவனம் போயிருக்காரு. அங்கே இருக்கும் பொழுது அவருக்கு ஞாபகம் வந்துருச்சு, இன்றைய தினம் தானே இது போல் தேரோட்டம் நடைபெறும், அந்த உலக பிரசித்தி பெற்ற இந்த பூரி ஜெகநாதர் யாத்திரை நடைபெறுமே, இப்போ நம்ம அங்கே இல்லாமல் போயிட்டோமே, ஜெகநாதனை பார்க்க முடியலையே என்ற வருத்தம் அவருக்கு. உடனே வேக வேகமாக அங்கிருந்து ஓடி வராரு. இந்த உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிருந்தாவனத்தில் இருந்து ஒடிசால இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதர் கோவிலுக்கு. அந்த காலங்களில் பெரிதாக எந்த போக்குவரத்தும் இல்லை, நடந்தேதான் வரணும். அவர் ஓடி வராரு. ஆனால் அவருக்கு ஒரு சில தூரம் வந்த உடனே புரிந்து விடுது, நம்மளால் அந்த ரத யாத்திரையில் கலந்து கொள்ள முடியாது அப்படின்னு. ஏன்னா அத்தனை தூரம் அவர் கடக்க வேண்டியதாக இருக்குது. அப்பொழுது அவர் என்ன செய்கிறார், அப்படியே மனதில் நினச்சிக்கிறாரு, கிருஷ்ணா ஜெகநாதா, நான் உன்னுடைய ரத யாத்திரையை பார்க்கணும்னு நினைக்கிறேன்.
அதனால் நீ இப்போ எங்கே இருக்கியோ அங்கேயே நில் அப்படின்னு சொல்லி மனதுக்குள்ள வேண்டுறாரு. உடனே அங்கே ஜெகநாதர், சுபத்ரா மற்றும் பலராமருடைய ரதம் அப்படியே நின்றுடுச்சு. எந்த இடத்துல ரதம் நகர்ந்து கொண்டிருந்ததோ அதே இடத்துல அப்படியே நின்றுடுச்சு. மிக பெரிய மழை பெய்ய ஆரம்பிச்சுது. எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா வருடா வருடம் ஜெகநாதருடைய ரத யாத்திரையில் மழை பெய்யும். சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு வெயில் காலம் இருக்கக்கூடிய மாதம். ஆனால் அந்த ரத யாத்திரை நாள் எப்பொழுதுமே மழை பெய்யும். அதுவே நாம் தெரிந்து கொள்ளலாம் தெய்வம் இருப்பதற்கான ஒரு சாட்சியாக. அவர் வேண்டின உடனே இங்கே ரொம்ப மிகப்பெரிய மழை வெள்ளக்காடாக ஆயிடுது. மக்கள் எல்லாம் அங்கங்கே நின்றுடுறாங்க. தேரும் நகராமல் நின்றுடுது. 1 வாரம் 2 வாரம் அந்த மாதிரி பல நாட்கள் ஆகுது. சாலபேகா ஒடிசாவில் பூரி ஜெகநாதர் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துடுறாரு. பார்த்தால் அந்த ரதம் அங்கே ஒரு இடத்துல நிற்குது. அந்த ரதம் வரக்கூடிய வீதியை படா டண்டா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கிராண்ட் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரோட்டில் ஒரு இடத்துல அந்த தேர்கள் நிற்குது. இவருக்கு பார்த்த உடனே என்ன சொல்கிறதுன்னே தெரியல. கண்கள்லேருந்து தண்ணி வருது. பயங்கரமாக அழுகுறாரு. ஜெகநாதா, உனக்கு இவ்வளவு பாசமா, இவ்வளவு உனக்கு கருணையா? நான் ஒரு நிமிஷம் அங்கே நில்லுன்னு சொன்னதுக்காக உன்னோட ரத யாத்திரையை நீ நிறுத்தி வச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நின்று அழுது கொண்டே இருக்காரு ஜெகநாதரை பார்த்து. இங்கே எப்பொழுதுமே ஒரு வழக்கம் இருக்குங்க. அது என்னன்னா ரொம்ப அழகான ஒரு வழக்கம். அந்த பூரியோடைய அரசர் இருப்பாங்க இல்லைங்களா, வம்சங்கள். அந்த வம்சத்தில் இருக்கக்கூடிய அரசர் ஜெகநாதர் தேரில் வரும்பொழுது அதற்கு முன்னாடி அந்த தெருவை பெருக்கி கொண்டே போவாங்க தொடப்பத்தால். இது ஒரு வழக்கம். அதாவது ஜகத்தின் ஒரு நாதன் அந்த கிருஷ்ணன் எல்லாத்துக்கும் ராஜாதி ராஜனாக விளங்கக்கூடிய அந்த ராஜாவுக்கு இந்த பூரியோடைய ராஜா நானுமே சேவகன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ரோட்டை பெருக்கி கொண்டே வருவாராம் ஜெகநாதர் தேர் வரும் வழியில். அப்பொழுது ராஜா என்ன பண்ணுறாரு, ஏன் ஜெகநாதருடைய ரதம் இங்கே நின்றுடுச்சு? சரி, மழை பெஞ்சிருச்சு, எல்லாம் வடிஞ்சிருச்சு வெள்ளமெல்லாம். சரி, ரதத்தை இழுப்போம், சரி ரதத்தை நம்ம இழுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் ரதத்தை இழுக்கிறாங்க. ஆனால் ரதம் நகரவே இல்லை. என்னடா இது, சரி நம்ம யானைகளை வைத்து தள்ளுவோம் சொல்லி பின்னாடி யானைகளை வைத்து ரதத்தை தள்ளுறாங்க. முன்னாடி மக்கள் எல்லாம் இழுக்கிறாங்க. இன்னும் அதிகமாக கூட்டம் இழுக்கிறாங்க. ஆனால் ஒரு அங்குலம் கூட அந்த தேர் நகரவில்லை. ராஜாவுக்கு புரிந்து விட்டது, ஜெகநாதன் கோபமாக இருக்கிறார், இல்லை என்றால் ஏதோ ஒரு பக்தர்களுக்காக இல்லை பக்தைக்காக இது போல் நிறுத்தி வச்சிருக்காரு. அதனால தான் மாதக்கணக்கில் இவ்வளவு நாட்களாக தேர் இங்கே நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜெகநாதர்கிட்ட போய் கை கூப்பி, ஜெகநாதா, நீ கோபமாக இருக்கியா இல்லை பக்தருக்காக ஏதாவது நீங்கள் நிற்கிறியான்னு எனக்கு தெரியலை. தேர் இவ்வளவு நாளாக நகராமல் இருக்கு. நீ திரும்பவும் கோவிலுக்குள்ளே வரணும் அப்பா. நீ இப்போ போய் குண்டீச்சா பவனம் போயிட்டு அதுக்கப்புறமா திருப்பி நீ கோவிலுக்குள்ளே வரணுமே. தயவு செஞ்சு அருள் புரி, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லி அவர் கேட்ட உடனே அந்த ஓரத்தில் இந்த சாலபேகா நின்று அழுது கொண்டு இருக்கிறத அந்த மன்னர் பார்க்குறாரு. அவர் சாலபேகாவை கூப்பிடுறாரு, இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு, எதுக்காக நீங்கள் இப்படி அழுவுறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது சாலபேகா சொல்கிறாரு, நான் தான் ஜெகநாதனை நான் இந்த மாதிரி பிருந்தாவன நான் இந்த மாதிரி யாத்திரை போயிருந்தேன் பிருந்தாவனத்துக்கு. அங்கே இருக்கும் பொழுது எனக்கு ரத யாத்திரை ஞாபகம் வந்தது. உடனே ஜெகநாதனை கண்டிப்பாக பார்க்கணும் என்பதற்காக, ஜெகநாதா நீ எங்கே இருக்கியோ அங்கேயே நில்லுன்னு நான் வேண்டிக்கிட்டேன். ஜெகநாதன் நான் வேண்டினதுனால இப்படி நின்றுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே ராஜாவுக்கு ரொம்ப எவ்வளவு ஒரு கருணை ஜெகநாதனுக்கு அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிட்டாரு.
உடனே அவர் என்ன சொன்னாருன்னா, உங்களுக்காக தான் இங்கே ஜெகநாதன் மற்றும் சுபத்ரா தேவி மற்றும் பலராமர் நின்றுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்கள் கையால் தேரை இழுத்தாதான் தேர் நகரும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவரும் வந்து அந்த தேரை வடம் பிடிச்சு இழுக்கிறாரு. அந்த தேர் அழகாக நகர்ந்தது. பிறகு மக்கள் எல்லோரும் வந்து ஜெகநாதருடைய தேரை, சுபத்ரா தேவி மற்றும் பலராமருடைய தேரை குண்டீச்சா பவனம் எடுத்துட்டு போகிறாங்க. ஜெகநாதா, நீ இப்பொழுது குண்டீச்சா பவனம் போயிட்டு உன்னுடைய கோவிலுக்கு போகணுமப்பா அப்படின்னு சொல்லிட்டு பக்த சாலபேகா வேண்டிக்கிறாரு. உடனே மன்னரும் வந்து, உங்களுக்காக தான் இத்தனை நாட்களாக இந்த இடத்துல ஜெகநாதர் நகராமல் நின்று கொண்டிருந்தார், அதனால் இந்த இடத்துலையே நான் வந்து உங்களுக்கு ஒரு இடம் தரேன், நீங்கள் நல்லா அமர்ந்து தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ராஜா அந்த இடத்துல ஒரு இடத்த கொடுத்துட்றாரு. சாலபேகாவும் அங்கே இருந்து கிருஷ்ணரை எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்கார். பிறகு அவர் வந்து அங்கிருந்து வைகுண்டம் சென்று விடுகிறார். உடனே அவருக்கு அதே இடத்துல சமாதியை எழுப்பிடுறாங்க. இப்பொழுதுமே வருடா வருடம் ரத யாத்திரை பொழுது ஜெகநாதர் அவருடைய ரதம் மற்றும் சுபத்ரா தேவி மற்றும் பலராமர் மூவருடைய ரதமும் அந்த சாலபேகா இருக்கக்கூடிய சமாதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இப்பொழுதுமே நின்று விட்டு கொஞ்ச நேரம் நின்றுட்டு அந்த இடத்துல தான் மோஷிமா டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவில் இருக்குது. அந்த மோஷிமான்றது வேற யாரும் கிடையாது, ஜெகநாதருடைய அத்தை. குண்டீச்சான்றவங்களும் மோஷிமா ரெண்டுமே ஒன்று தான். அவங்க தான் வந்து ஜெகநாதருடைய அத்தை. அவங்க தான் வந்து என்ன செய்வாங்கன்னா, போடோ பீத்தா என்ற அந்த இனிப்பை வந்து ஜெகநாதர், சுபத்ரா மற்றும் பலராமருக்கு தருவாங்க. இதுபோல் யாத்திரை வந்திருக்காங்க இல்லைங்களா, ரத யாத்திரை வரதுனால களைப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைகளாக வந்து ஜெகநாதர், சுபத்ரா, பலராமரை எண்ணிக்கொண்டு இந்த இனிப்பை தருவாங்க. அதையும் உண்டு விட்டு ஜெகநாதர் அங்கிருந்து குண்டீச்சா பவனம் செல்வார். இந்த குண்டீச்சா பவனத்துடைய கதையும் மிகவும் அருமையான ஒரு கதை. அதை வந்து நம்ம அடுத்த பதிவாக பார்க்கலாம். இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய ஆச்சரியங்களும் வந்து ஜெகநாதருடைய கோவிலில் நடைபெற்று கொண்டே இருக்கு. ஜெகநாதரின் கோவில்லையே அதற்கு பக்கத்திலேயே சக்தி பீடமும் ஒன்று அமைந்திருக்கு. சக்தி பீடம் நம்ம அனைவருக்குமே தெரியும். சிவபெருமானின் முதல் மனைவியாக பார்வதி தேவியின் முதல் ஸ்வரூபமாக சதி தேவி அவங்க இருப்பாங்க. அவங்க தக்ஷனின் மகளாக இருப்பாங்க. தக்ஷன் யாகம் நடத்தும் பொழுது சிவபெருமான் மற்றும் சதி தாயாரை அழைக்காததனால் சதி தேவிக்கு கோபம் வந்துவிடும். அவங்க நான் போய் பார்த்துட்டு வரேன் என்று அவங்க வந்து யாகத்திற்கு போவாங்க. ஆனால் அங்கே அவங்களுக்கு மதிப்பு தராததனால் தன்னையே அவங்க எரித்து கொள்வாங்க. உடனே சிவபெருமான் சதி தேவியை தன் கையில் வைத்து கொண்டு மிகவும் சோகமாக இருப்பார். இவரின் சோகத்தை போக்க வேண்டும் என்பதற்காக விஷ்ணு பகவான் தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை வந்து சதி தேவியின் உடலை துண்டு துண்டாக்கி விடுவார். அதுவே பூலோகத்தில் சக்தி பீடங்களாக இப்பொழுது அமைந்திருக்கு. சதி தேவியின் ஒரு சக்தி பீடம் இந்த ஜெகநாதர் கோவில் பக்கத்தில் அமைய பெற்றிருக்கு. மிகவும் சக்தி வாய்ந்த தாயார் அவங்க. இது மட்டும் இல்லாமல் ஜெகநாதர் தன்னுடைய பக்தர்களின் வாழ்க்கையில் அன்றாடம் இன்றைக்கும் கூட நிறைய பல அதிசயங்களை நிகழ்த்தி கொண்டே இருக்கார். அதுபோல இந்த குண்டீச்சா பவனம் அமைந்ததும் மிக அருமையான கதை. அதாவது ஜெகநாதருடைய கோவில் இருக்கு இல்லைங்களா, அதற்கு பக்கத்தில் நீலாத்ரி என்ற ஒரு மலை இருக்கு. அந்த மலையின் மேலே நீல மாதவன் என்று அழகாக கிருஷ்ணர் வந்து அங்கே இருப்பார். அந்த நீல மாதவன் எப்படிப்பட்டவர் என்றால், தன் கண்களை சிமிட்டி கொண்டு பக்தர்களுக்கு தன் வாயால் பதில் சொல்வாராம். அப்படிப்பட்ட ஒரு தெய்வமாக அங்கே நீல மாதவன் இருந்திருக்காரு. பிறகு அந்த நீல மாதவனே இப்பொழுது பூரி கோவிலில் ஜெகநாதனாக இருக்கார். இதனாலேயே குண்டீச்சா பவனம் அமைய பெற்றிருக்கு.
உங்களுக்கு குண்டீச்சா பவனத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த நீல மாதவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் நீல மாதவன் என்று கமெண்ட் செய்யுங்க. இல்லை என்றால் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் ஜெகநாதனின் தங்கத்தட்டு, அந்த தங்கத்தட்டின் உண்மை நிகழ்வை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஜெகநாதன் தங்கத்தட்டு என்று நீங்கள் கமெண்ட் செய்யுங்கள். அதற்கேற்ப அடுத்த பதிவு அமையப்பெறும். நீங்கள் தவறாமல் கமெண்ட் செய்யுங்கள். இந்த காணொளியை நீங்கள் கண்டதற்கு மிக்க நன்றி. ஓம் நமோ நாராயணாய. ஜெய் ஜெகநாதா. சுபத்ரா தாயே சரணம், பலராமரே சரணம், பக்த சாலபேகா சரணம். சாலபேகா அவர்களின் தாய், அவரே சாலபேகாவிற்கு இவ்வளவு ஒரு நல்கதியை அருள்வதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்து பக்தியை ஏற்படுத்தியவர், அவரது திருவடிக்கு சரணம். ஓம் நமோ நாராயணாய. தாயார் திருவடிகளே சரணம். கிருஷ்ணா சரணம். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பில் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அடுத்த வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி. ஜெகநாதனின் லீலைகள் தொடரும்.